ஒரு பெண் என்ற அந்த மாய வலையில் விழுந்து இன்றைக்கி வந்து இத்தனை கோடி இருந்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி போய் ஹைட் அண்ட் சீக் மாதிரி அவர் போய் உட்காந்துருக்கிறது, இது எல்லாருக்குமே ஒரு வருத்தம், ஒரு சேட் தான். ஒரு ஆன்மீகத்திலிருந்து பார்வையாக பார்க்கும்பொழுது அது எனக்கே கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. சமீப காலமாக சாமியார்கள் எல்லாம் சர்ச்சையில் மாட்டுறாங்களே, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதாவது எல்லா சாமியார்களுமே சர்ச்சையில் மாட்டுறாங்களா? கிடையாது. தவறு பண்ணுற சாமியாருக்கு மட்டும் தான் சர்ச்சையில் மாட்டுறாங்க. அதாவது இப்போ வந்து இது கலியுகம். இந்த கலியுகத்தில் யார் தவறு செஞ்சாலும் அதோட பலன் உடனே வந்தது. கர்மா வந்து முன்னெல்லாம் வந்து செத்து போன பிறகு தான் நரகத்தில் போய் அடி வாங்கும், உத வாங்கும், எண்ணெயில் போட்டு வறுப்பேன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் பண்ணிங்கன்னா சாயந்தரமே உங்களுக்கு ரிசல்ட். அதாவது கலியுகத்தில் அந்த மாதிரி ஒரு ஸ்பீட். ஸோ அதே மாதிரி எந்தெந்த சாமியார்கள் அன்னையின் பேர் சொல்லி இல்லை சிவனோட அப்பன் பேர் சொல்லி சொல்கிறாங்களோ அவங்க ஏமாத்துவங்க அத்தனை பேருக்குமே தண்டனை உறுதி. அதை அவங்க அசிங்கப்பட்டு நம்ம எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கிறோம். சமீப காலத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். அதனால் நியாயமான நெறியில் தர்மத்தின் வழியில் போகும் பொழுது கண்டிப்பாக அன்னை வந்து நம்ம பக்கத்துல நிற்பாள். இல்லைன்னா அவளே அழித்து அதில் பாதாத்தில் விட்டுருவாள். அதுதான் இப்போ நடந்துருக்குது. அப்போ நமக்கு தெரியணும் நம்ம யார்கிட்ட போகிறோம், எந்த மாதிரி ஆள்கிட்ட போகிறோம் சொல்லிட்டு தெரிஞ்சு நம்ம போகணும்.